வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் selvakumar. இன்றைக்கி ஒரு பிராண்ட் நியூ வீடியோ பார்க்க போகிறோம். இது லாஜிக் ப்ரோ ஃபார் ஐபேட். ஒரு ஐபேட்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆப்பிளோட பயானிக் சிப்ஸ் தான் இருக்கும். அதில் இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஐபேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா M1 ப்ராசஸர், M2 ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணி ஐபேட்ஸ் வந்தது, அதாவது இந்த ப்ரோ மாடல்ஸில். ஸோ இது எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஐபேட் ஆக்சுவலி தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஐபேடில் இருக்க டாஸ்க்லாம் அவ்வளோ ஒன்றும் சிபியூ இன்டென்சிவான டாஸ்க் கிடையாது. மியூசிக் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐபேடில் நிறைய மியூசிக் ஆப்ஸ் இருக்குது. ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்திங்கன்னா கியூபேசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கராஜ் பேண்ட் இருக்குது. இது ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். ப்ளஸ் லாஜிக் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அவைலபிளாக இருந்தது ஐபேடில். அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா M1 ப்ராசஸர் இருக்க ஐபேடோ M2 ப்ராசஸர் இருக்க ஐபேடோ தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக அதுக்கான விடயம் கிடச்சிருக்கு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆப்பிள் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மியூசிக் ப்ரோக்ராமான லாஜிக் ப்ரோ ஐபேடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரேஞ்ச்லி இது ஃபார் த ஃபஸ்ட் டைம் இது ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர் ஆயிடுச்சு. 1 மந்த்துக்கு ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் $5 பெர் மந்த் இல்லைனா $50 பெர் இயர் அப்படின்ற மாதிரி ஒரு காஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஸோ நீங்கள் ஒரு காஸ்ட் கொடுத்து தான் இது வாங்குகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது. இது தவிர பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எந்த விதத்துலேயும் டெஸ்க்டாப் வெர்ஷனோட குறைஞ்சது கிடையாது. ஈக்குவல் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. சொல்லப்போனால் ஐபேடுக்கான டூல்ஸை நிறையா அவங்க இதில் கொண்டு வந்திருக்காங்க. கராஜ் பேண்டில் இருக்க மாதிரி கீபோர்ட் ஆகட்டும், கிட்டார் ஃப்ரெட் போர்டு ஆகட்டும், இதெல்லாம் மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் ஹோல் திங் ஒரு டச்சில் ஒர்க் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துடுது. இது தவிர பார்த்திங்கன்னா ஆப்பிளோட பென்சிலையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ட்ராக்ஸ் ரோல் பண்ணுறதாகட்டும், இப்போ ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற எல்லா இது கெஸ்டர்ஸையும் நீங்கள் கம்பேட்டபிளாக இருக்குது. இது தவிர பார்த்திங்கன்னா இந்த ப்ளகின்ஸ்லாம் காட்டும் உங்களுக்கு. ப்ளஸ் மிக்சரையுமே நீங்கள் பார்க்கலாம். மிக்சரை கையிலே நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா டச்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணியும் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வரலாம். இதை தவிர ஒரு மிடி கீபோர்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ராக் செலக்ட் பண்ணோன்னா அதில் இருக்க சவுண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் மெயினாக நான் உங்களுக்கு என்ன சொல்லலான்னு இருக்கேன்னா, ஐபேட் ப்ரோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு லேட்டஸ்ட் M1 M2 ஐபேட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பிந்தின ஐபேட் ப்ரோ ஜென்ரேஷன்ஸ் நிறைய இது ஒர்க் ஆகும். இப்போ என்னோடது கூட பார்த்திங்கன்னா இது M1 மாடல் கிடையாது, இது A12 பயானிக் இருக்க மாதிரி ஒரு மாடல்.
பழைய மாடல் தான் இது. லேப்டாப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போர்ட்டபிலிட்டி இஸ் மோர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஆஃப் த லேப்டாப் மாதிரி தான் இது கணக்கு. பென்சில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அனோட்டேட் பண்ணலாம், பென்சில் வச்சு நிறையா வேலைகள் பண்ணலாம். இதை தவிர என்ன தேவைப்படுது ஒரு செட்டப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதில் ஒரு USB-C போர்ட் சைடில் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு USB-C ஹப் நீங்கள் வந்து வாங்கி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டிரைவ் 6-in-1 ஹப். இது தான் நான் வாங்கியிருக்கேன். நிறைய ஹப்ஸ் அவைலபிளாக இருக்குது அட் வெரைட்டி ஆஃப் ப்ரைஸஸ். உங்களுக்கு வந்து ஒரு 2000 3000லேருந்து ஹப்ஸு அவைலபிளாக இருக்குது. ஆனால் பெஸ்ட்டு வந்து இது தான். ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பவரே இல்லாமல் நம்ம ஐபேட் பவர்லேயே ஃபுல் திங் ஒர்க் ஆகும். ஸோ இதில் 5 டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் இருக்குது. ஒரு USB போர்ட் இருக்குது, USB 3 போர்ட். அதை வந்து நான் ஒரு சின்ன 1 to 4 ஒரு USB அடிஷ்னல் ஹப் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு போர்ட் பத்தாது. ஏன்னா சவுண்ட் கார்டுக்கு ஒன்று வேணும், கீபோர்டுக்கு ஒன்று வேணும். அது தவிர இன்னும் 2 இருக்குது. சப்போஸ் ஹார்ட் டிஸ்க் வேணுன்னா கூட கனெக்ட் பண்ணலாம். ஒரு சவுண்ட் கார்டு வேணும். சவுண்ட் கார்டு வந்து வெரைட்டி ஆஃப் சவுண்ட் கார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சவுண்ட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலேருந்தே இன்றைக்கி சவுண்ட் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ சவுண்ட் கார்ட்ஸ்லாம் என்ன அவைலபிளாக இருக்குது, அது ஒரு தனியாக ஒரு வீடியோ, லேட்டஸ்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் சவுண்ட் கார்ட்ஸ் ஃபார் ஐபேட், அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் பண்ணி போடுறேன். கீபோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்காய் MPK மினி சீரீஸ்லாம் ஒரு 10,000 ரூபா ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது போர்ட்டபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இது மாதிரி கீபோர்ட் பெட்டராக இருக்கும். ஸ்பீக்கர் வந்து நான் ஒரு iLoud அப்படின்னு ஒரு ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஹப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைப்பர் டிரைவ் 6-in-1 ஹப் வந்து பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி. இது அரவுண்ட் 6000 ருபீஸ் ப்ரைஸ் வரும். அமேசானில் தான் நான் வாங்கினேன். இதில் ஒரு 4K டிஸ்பிளே அவுட்டும் இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு மானிட்டர் வேணுன்னா கூட நம்ம ஒரு டிஸ்பிளே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பெரிஃபரல்ஸ் வாங்கணும், நீங்கள் வந்து ஒரு ஐபேடில் வந்து லாஜிக் செட்டப் பண்ணணுன்னா என்ன பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். பேசிக் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இன்டெப்த்தாக ஒரு பீட் எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பண்ணுவோம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.